नींबू पीला होता है. எலுமிச்சை மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது. லெமன் இஸ் yellow. சேப் லால் होता है. ஆப்பிள் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. ஆப்பிள் இஸ் ரெட். गुलाब गुलाबी होता है. ரோஸ் இஸ் ரோஸ். ரோஜாப்பு ரோஸ் நிறத்தில் இருக்கிறது. घास हरी होती है. ग्रास इज ग्रीन. புல் பச்சை நிறத்தில் இருக்கிறது. ஆஸ்மான் நீலா होता है. ஸ்கை இஸ் ப்ளூ. வானம் நீல நிறத்தில் இருக்கிறது. बैंगन बैंगनी होता है. ब्रिंजाल इस वायलट. கத்திரிக்காய் ஊதா நிறத்தில் இருக்கிறது. ஸோ இதில் நிம்பு லெமன், சேப் ஆப்பிள், குலாப் ரோஸ் ஃப்ளவர், காஸ் கிராஸ், ஆஸ்மான் ஸ்கை, பைங்கன் பிரிஞ்சால். நிம்பு, சேப், குலாப், ஆஸ்மான், பைங்கன் இது எல்லாத்துக்கும் ஹோத்தா ஹே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே மாஸ்குலின் ஜெண்டர், ஆண் இனத்தில் வரும். ஆனால் காஸ் ஹோத்தி ஹே அப்படின்னு எடுத்துருக்குறோம். இந்த காஸ் அப்படிங்கிறது கிராஸ், புல். இது ஃபெமினைன், பெண் இனத்தை குறிக்கிறதுனால இதில் தீ அப்படிங்கிற சவுண்டு சேர்த்துருக்குறோம். ஸோ மாஸ்குலின் ஃபெமினைன் தெரிஞ்சு ஹிந்தி படிக்கும்போது பேசும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நிம்பு பீலா ஹே, சேப் லால் ஹே, குலாப் குலாபி ஹே, घास हरी है, आसमान नीला है, बैंगन बैंगनी है இது போலவும் சொல்லலாம்.